வெல்கம் டு யூனிவர்சிட்டி டெவலப்பர் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம குரூப் 2 உடைய மெயின்ஸுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பார்க்கணும். ஸோ அதில் வந்து யூனிட் 4 யூனிட் வந்து நமக்கு என்னதுங்க, தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. இதில் வந்து 20 கொஸ்டின் நமக்கு வருங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி யூனிட் 1 and 2க்கான கிளாஸ் வந்து ஒரு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்கணும்னா அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதே மாதிரி யூனிட் 4 எக்கனாமிலையும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எக்கனாமியோட ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் எக்கனாமிக் க்ரோத்தில் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் செக்டர், ஸோ இது வந்து நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். அந்த கிளாஸ் பார்க்கலாம்னா பாருங்கள். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ஸ்டேட் பட்ஜெட், மேஜர் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்டேட் இன்கம் டைப்ஸ், ஸோ இந்த ஸ்டேட் பட்ஜெட் இந்த டாபிக் தான் வந்து இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்க்க போகிறோங்க. நம்மளோட சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனில் ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ் படிக்கவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டேட் பட்ஜெட், ஸோ ஸ்டேட் பட்ஜெட், மேஜர் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்டேட் இன்கம் டைப்ஸ். சரிங்களா? மாநில பட்ஜெட், முக்கிய வருவாய் மற்றும் செலவு, வருமான வகைகள். ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட். பட்ஜெட் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு வேர்ட் பவுகட் அப்படின்லேருந்து கொண்டு வருவாங்க. அதுலேருந்து வந்தது தான். ஸோ பவுகட்னா ஸ்மால் லெதர் பேக். ஸோ கான்ஸ்டியூஷனில் யூனியன் பட்ஜெட் ஆர்டிகல் 112, ஸ்டேட் பட்ஜெட் ஆர்டிகல் 202 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பட்ஜெட்டுங்கிறது வரவு செலவு திட்டம். ஃப்ரெஞ்சு வார்த்தை பவுகட்ல இருந்து வந்தது. அதுக்கு சிறிய தோல்பை அப்படிங்கிறது அர்த்தம். யூனியன் பட்ஜெட் சரத்து 112, மாநில பட்ஜெட் சரத்து 202, 202. அடுத்து டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ பட்ஜெட். ரெவன்யூ பட்ஜெட்னா இதில் ரெவன்யூ ரிசிப்ட் அண்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இருக்குங்க. ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா நமக்கு வந்து டேக்ஸு, நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பிளானு, நான் பிளான். சரிங்களா? வருவாய் வரவு செலவு திட்டம், வருவாய் வரவுகள், வரி அல்லாத வரவுகள், வருவாய் செலவுல திட்டம், திட்டம் அல்லாத செலவுகள். அடுத்து வந்து கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இருக்கக்கூடியது. கேபிட்டல் ரெசிப்ட்ங்கிறது லோன்ஸ் அண்டு அட்வான்சஸ், அதுதான் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸு. எக்ஸ்பெண்டிச்சர் பிளானு, நான் பிளான். ஸோ மூலதன வரவு செலவு திட்டத்தில் மூலதன வரவுங்கிறது கடன், முன்பணங்கள். அடுத்து செலவுகளில் வந்து திட்டம், திட்டம் அல்லாத செலவு. ஸோ அடுத்து வந்து சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் அப்படிங்கிறது டு டேக்கல் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ், அதாவது வார், எமர்ஜென்சிஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ், டிசாஸ்டர் வரும்போது, சுனாமி, ஃப்ளட் வரும்போது அதனுடைய எக்ஸ்பென்ஸை சமாளிக்கிறதுக்காக சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? துணை வரவு செலவு திட்டம் எதிர்பாராத நிகழ்வுகளை சமாளிக்கிறதுக்காக, போர், அவசர நிலைகள், சுனாமி, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் கொண்டு வரப்படும். அடுத்து வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட் பட்ஜெட். ஸோ இது வந்து ஆர்டிகல் 116 சொல்லியிருப்பாங்க. மிடில் ஆஃப் த இயரில் கொண்டு வரப்படும். மோஸ்ட்லி எலெக்ஷன்ஸ் டைம்ஸில் இதை வந்து கொண்டு வருவாங்க. லேம் டக் பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட் பட்ஜெட் தான். டு இன்கர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் நெசசரி ஐட்டம்ஸ் டில் பட்ஜெட் ஃபைனலி பாஸ்ட். சரிங்களா? பட்ஜெட் ஃபைனலாக பாஸ் பண்ணுற வரைக்கும் தேவைப்படக்கூடிய செலவுகளுக்கு இந்த பட்ஜெட் வந்து கொண்டு வருவாங்க. நாட் மோர் தென் 2 months. ஸோ 2 மாதத்துக்கான செலவு எடுத்துக்கலாம். நிதி வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். ஸோ சரத்து 116 சொல்லியிருப்பாங்க. ஆண்டின் நடுப்பகுதியில் கொண்டு வரப்படக்கூடிய பட்ஜெட் தேர்தல் சமயத்தில் கொண்டு வருவாங்க மேக்சிமம். நொண்டி வாத்து பட்ஜெட் வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பட்ஜெட் ரீதியாக நிறைவேற்றப்படும் முறை தேவையான செலவினங்களை செய்யறதுக்காக இந்த பட்ஜெட் கொண்டு வருவாங்க. 2 மாதங்களுக்கு தான் கொடுப்பாங்க இதெல்லாம் பட்ஜெட் அமௌண்ட். சரிங்களா? அடுத்து வந்து ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1987 தான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃப்ரெஷ் எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ செலவுகளை ஃப்ரெஷ்ஷாக அகைன் ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண. சரிங்களா? ஸோ எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு அகைன் ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது தான் ஜீரோ பேஸ் பட்ஜெட். ஸோ முதல் முறை 1987 கொண்டு வந்திருப்பாங்க. செலவினங்களின் புதிய மதிப்பீடு. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட். பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டுங்கிறது ஃபஸ்ட் டைம் யூஎஸில் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து அவுட்கம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்கம் ஆஃப் எனி ஆக்டிவிட்டி டேக்கன் அஸ் பேஸ் ஆஃப் எனி பட்ஜெட். ஸோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியோட பட்ஜெட்டு அவுட்கம்மை பேஸாக எடுத்துப்பாங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ செயல்திறன் வரவு செலவு திட்டம் அமெரிக்காவில் முதல் முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கும். இது சாதனை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு செயல்பாட்டின் வெளியீட்டின் அடிப்படையில் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டம். அடுத்து வந்து பட்ஜெட்டின் கூறுகள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 2 இருக்குது. ஒன்று ரெசிப்ட், பட்ஜெட் ரெசிப்ட், இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? ஸோ அதாவது வரவு செலவு. ஸோ ரெசிப்டில் வந்து ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட், வருவாய் வரவு, மூலதன வரவு.
இதில் ரெவன்யூ ரெசிப்டில் ஒன்று டேக்ஸு, இன்னொன்று நான் டேக்ஸ். சரிங்களா, வரி சாராது. கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆஃப் லோன்ஸு, பாரோவிங் அண்ட் அதர் லையபிலிட்டிஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, ஸோ பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுடைய நிறுவனங்களை ப்ரைவேட் கொடுக்கறது மூலமாக வரக்கூடிய வருமானம், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, இதில் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், அதாவது அசட்ஸ்லேருந்து வரக்கூடிய வருமானம். அசட்ஸ் மூலதன வரவுனா சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய வருமானம். கடன் வசூலிக்கிறது, கடன் மற்றும் பிற பொறுப்புகள், ஸோ கடன் வாங்குறது, முதலீட்டை விலக்கிக் கொள்ளுதல் மூலம் வரக்கூடிய வருமானம். ஸோ இதெல்லாம் வந்து ரெசிப்ட்ஸு. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர், அதே மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதில் வந்து பிளானு, நான் பிளானு ரெண்டு விதமாக இருக்குது. சரிங்களா, வருவாய் செலவு, மூலதன செலவு, திட்டம் சார்ந்தது, திட்டம் சாராது அப்படின்னு இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு பட்ஜெட்னா அதில் இருக்கக்கூடிய கூறுகள். அடுத்து இப்போ டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ டேக்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு, கார்பரேட் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, சர்சார்ஜ், செஸ்ஸுங்கிறது டேக்ஸ் ஆன் டேக்ஸ், டேக்ஸுக்கு மேலே டேக்ஸ் போடக்கூடியது செஸ். சரிங்களா, ஓ வரி வருவாய் அப்படிங்கிறதெல்லாம் வருமான வரி, நிறுவன வரி, விற்பனை வரி, கூடுதல் கட்டணம், செஸ் வரிக்கு வரி. சரிங்களா, இப்போ வந்து வரி வந்து ஒரு 10% வரி இருக்குன்னா அந்த 10%ல் 0.5% செஸ்ஸாக வந்து போடுவாங்க. சரிங்களா, அந்த வரிக்கு வரி போடக்கூடியதான் செஸ். அடுத்து நான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்ஸ். சரிங்களா, ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது வந்து கம்பல்சரியாக கட்டி ஆகணும். சரிங்களா, டேக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி. பட் நான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வாலண்ட்ரி, அது வந்து கம்பல்சரி கிடையாது. நான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வாலண்டரி, கம்பல்சரி கிடையாது. ஸோ ஃபீஸ், ஃபைன், ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ், இன்ட்ரெஸ்ட் இன்கம், மின்ட் இன்கம், கிஃப்ட்டு, கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், எஸ்சீட்ஸ், இதெல்லாம் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ. வரி அல்லாத வருவாய், கட்டணம், அபராதம், பொது நிறுவனங்களுடைய வருவாய், வட்டி வருமானம், மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வை, பரிசு, மானியம், உதவிகள், மரண தீர்வை, அதாவது வாரிசு இல்லாமலோ அல்லது உயிர் இல்லாமல் ஒரு ஒரு நபர் இறந்தாலும் அவருடைய சொத்துக்கள் வந்து அதன் மூலம் வரக்கூடிய வருவாய். ஸோ இது வந்து மரண தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்டேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வரி இல்லாத வருவாய். அடுத்து வந்து எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ வருவாய் செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், சேலரிஸ், பென்ஷன், ப்ரொவிடன்ட் ஃபண்டு, சப்சிடி கொடுக்கக்கூடியது, டிஃபென்ஸ் அண்ட் ஆர்டர் எக்ஸ்பெண்டிச்சர், சோஷியல் சர்வீசஸ், ஸோ ஹெல்த், எஜுகேஷன் இதுக்கெல்லாம் ரன் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் கிராண்ட்ஸ் டு ஸ்டேட்ஸ், ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்வாங்க. சரிங்களா, கிராண்ட்ஸ் டு ஸ்டேட்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது நிதி. ஸோ அதெல்லாம் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், வருவாய் செலவு. வட்டி செலுத்துதல், சம்பளம், ஓய்வூதியம், வருங்கால வைப்பு நிதி, மானியம், பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்குக்கான செலவுகள், சமூக சேவைகள், மாநிலங்களுக்கான மானியம், இதெல்லாம் வந்து வருவாய் செலவு. அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஒரு அசட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியது. அசட்ஸ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ரயில்வேஸ், ரோட்வேஸ், இரிகேஷன்ஸ், அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண செலவு பண்ணக்கூடியது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மூலதன செலவு அப்படின்னு சொல்லக்கூடியது சொத்துக்களை உருவாக்குறதுக்காக உள்கட்டமைப்பு, ரயில்வே, சாலை, நீர்ப்பாசனம் இதனுடைய வளர்ச்சிக்காக செலவு பண்ணக்கூடியது. அடுத்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அசட்ஸ்லேருந்து வரக்கூடிய வருமானம். ஸோ ரெக்கவரி ஆஃப் லோன்ஸு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, பாரோவிங்ஸ், இதெல்லாம் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். மூலதன வரவுகளுக்கு வந்து கடன்களை திரும்ப பெறுதல், பொதுத்துறையின் முதலீட்டை விலக்குதல், கடன் வாங்குதல். ஸோ இதெல்லாம் வந்து மூலதன வரவுகள். நெக்ஸ்ட்டு பட்ஜெட்ரி டெஃபிசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வரவு செலவு திட்ட பற்றாக்குறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்ஜெட்ரி டெஃபிசிட்ஸ், அதாவது பட்ஜெட் ரெசிப்ட்ஸ் லெஸ் தேன் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா, ஸோ ரெசிப்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்ஜெட் செலவினங்களை விட ரசீதுகள் வந்து குறைவாக இருக்கும், அது அரசாங்க பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய என்னென்ன டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸு. ஸோ இதில் வந்து கேபிட்டல் ரெசிப்டோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்லி ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கால்குலேட் பண்ணிப்பாங்க ரெவன்யூ டெஃபிசிட்டில். சரிங்களா, வருவாய் பற்றாக்குறையில் செலவு அதிகமாக இருக்கும். ஸோ அதை மொத்த வருவாய் செலவினம் மைனஸ் மொத்த வருவாய் வரவுகள். ஸோ அது வந்து மூலதன ரசீதோ இல்லை மூலதன செலவுகளையோ இதில் கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து பட்ஜெட் டெஃபிசிட். ஸோ பட்ஜெட் டெஃபிசிட்னு வரும்போது நமக்கு வந்து ரெவன்யூ ப்ளஸ் கேபிட்டல் ரெண்டுமே வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. சரிங்களா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ. ஸோ போத் ரெவன்யூ அண்டு கேபிட்டல் ரெண்டுமே கால்குலேட் பண்ணப்படும். ஸோ வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படிங்கிறது மொத்த செலவு மைனஸ் மொத்த வரவு, வருவாய் மற்றும் மூலதன கணக்கும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ரெண்டுமே.
இப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பட்ஜெட் டெஃபிசிட்டோட கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கியிருக்கோம் சரிங்களா, மார்க்கெட் பாரோவிங்ஸ் அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையோட அரசின் கடன்களும் வந்து இதில் சேர்த்துக்கொள்ளப்படும். அதுதான் வந்து நிதி பற்றாக்குறை. அடுத்து வந்து பிரைமரி டெஃபிசிட் முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம் சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுங்கிறது நம்ம அந்த 6 மந்த்தோ இல்லை அந்த இயருக்கோ இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டிகிட்டே வரணும் சரிங்களா. அதில் வந்து அந்த முதல் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கக்கூடியதான் பிரைமரி டெஃபிசிட். ஸோ அதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய ரியல் பேர்டனை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ ரெஃப்ளெக்ட்ஸ் பாரோவிங் ரெக்யர்மெண்ட். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறையை சமாளிக்க எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரைமரி டெஃபிட் தான். முதன்மை பற்றாக்குறை அப்படிங்கிறது நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல். ஸோ உண்மையான சுமையை காட்டக்கூடியது, கடனுக்கான வட்டி செலுத்துவதற்கான தேவையை குறிக்கக்கூடிய ஒரு பற்றாக்குறை தான் முதன்மை பற்றாக்குறை பிரைமரி டெஃபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வரைக்கும் மேலே பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் படித்தா தான் நீங்கள் வந்து ஃபர்தராக உங்கள் பட்ஜெட்டில் வந்து படிக்கும்போது உங்களுக்கு அது என்ன ரெவன்யூ டெஃபிசிட், ஸோ இல்லை ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். டெஃபினேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் சரிங்களா. இப்போ இதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் 2017 ஆக்ட் சரிங்களா. ஸோ 1/7/2017 ஜிஎஸ்டி வந்து நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. இதில் 4 மேஜர் டேக்ஸ் ரேட்ஸ் வந்து இருக்குது, 5, 12, 18, 28 அப்படின்னு சொல்லி. இதில் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், ப்ரீசியஸ் கூட்ஸுக்கு வந்து 3% சரிங்களா. தங்கத்துக்கு 3% தான் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இந்த ரேட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம தமிழ்நாடு சார்பாக இதில் மெம்பர் யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ நிதியமைச்சர் தான் இதனுடைய கவுன்சிலுக்குரிய மெம்பராக இருப்பார் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 1/7/2017 நடைமுறையில் இருக்குது. 4 முக்கிய வரி விகிதங்கள் இருக்குது, 5, 12, 18, 28. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் விலை மதிப்பற்ற பொருட்களுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய உறுப்பினர் தமிழ்நாட்டின் சார்பாக யாருன்னா நிதியமைச்சர் தான் உறுப்பினராக இருப்பார் சரிங்களா. இப்போ ஜிஎஸ்டி கொண்டதுனால மாநிலங்களுக்கு ஏற்புடைய இழப்பை சமாளிக்கிறதுக்காக ஸோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட் 2017 கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி 5 வருஷத்துக்கு வந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு இழப்பீடு தொகை கொடுப்பாங்க. ஸோ 1/7/2017 36/2022 வரைக்கும் இழப்பீடு கொடுப்பாங்க. இந்த இழப்பீடு கொடுக்கறதுக்காக காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க சரிங்களா. செஸ்ஸுன்னு என்னதுங்க, ஆல்ரெடி டேக்ஸ் இருக்கும், அந்த டேக்ஸில் சம் பர்சன்டேஜ் எடுத்து ஆட் பண்ணிப்பாங்க இன்னொரு டேக்ஸாக சரிங்களா. டேக்ஸ் ஆன் டேக்ஸை தான் செஸ்ஸு. ஸோ சின் கூட்ஸ்னா ஆல்கஹால், டொபாக்கோ, இந்த இதெல்லாம் வந்து சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் லக்ஸுரி கூட்ஸ். ஸோ இதுக்கெலாம் வந்து ஆல்ரெடி டேக்ஸ் வந்து ஹை ரேட்டில் இருக்கும், 28% இருக்கும். அது கூட சம் பர்சன்டேஜ் ஆஃப் செஸ்ஸும் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை எடுத்து இந்த காம்பன்சேஷனாக ஸ்டேட்ஸுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ தமிழ்நாடு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் எங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் சரிங்களா. ஸோ ஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு இழப்பீடு சட்டம் 2017 5 வருஷத்துக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும். 2017 2022 வரைக்கும் பாவப்பொருட்கள். ஸோ பாவப்பட்ட பொருட்கள்னால் மதுபானம், புகையிலை, அதுக்கப்புறம் ஆடம்பர பொருட்கள். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இழப்பீடு செஸ் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த இழப்பீடு செஸ்ஸுக்கு வந்து தான் மாநிலங்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகை கொடுப்பாங்க. அது வந்து மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழகம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இவே பில் சிஸ்டம். ஸோ இவே பில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இப்போ கூட்ஸ் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த கூட்ஸ் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பில்லு இருக்கணும் சரிங்களா. ஸோ அந்த பில்லு தான் வந்து இவே பில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 1/4/2018 கொண்டு வந்திருப்பாங்க ஃபார் இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு போகுதுன்னா உங்களுக்கு வந்து இவே பில் வந்து வேண்டும். ஸோ அந்த கூட்ஸுடைய வேல்யூ எக்ஸீடிங் ₹50,000 இருந்ததுன்னா இவே பில் கம்பல்சரி. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வித்தின் ஸ்டேட். ஸோ இப்போ தமிழ்நாடுக்குள்ளேயே நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டோ நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து நீங்கள் இவே பில் வேணும் அப்படின்னு சொல்லி 26
2018 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அந்த கூட்ஸுடைய வேல்யூ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸீடிங் 1 lakh. ஸோ 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் இவே பில் கண்டிப்பாக வேணும் வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே கூட்ஸ் மூவ் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்டேட் ரேங்க் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட் மூவ்மெண்ட்டில் 3rd இருக்குது, இன்டர் ஸ்டேட்டில் 4th இடத்துல இருக்குது. ஸோ இன்ட்ரா ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே மூவ் ஆகக்கூடியது இன்ட்ரா ஸ்டேட்டு, தமிழ்நாட்டிலேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பார்க்கக்கூடியது இன்டர் ஸ்டேட். சரிங்களா? ஸோ இன்ட்ரா ஸ்டேட்டில் 3rdலையும் இன்டர் ஸ்டேட்டில் 4th பிளேஸ்லேயும் வந்து தமிழ்நாடு வந்து ரேங்க் வாங்கியிருக்காங்க அந்த இவே பில் சிஸ்டத்தில். ஸோ அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இவே பில் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 1/4/2018 மாநிலங்களுக்கு இடையேயான அந்த பொருட்களை மூவ் பண்ணும்போது அதனுடைய மதிப்பு 50,000க்கு மேலே இருக்கும்போது இவே பில் கம்பல்சரி வேணும். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு அரசு 2/6/2018 அந்த மாநிலங்களுக்குள் உள்ள மாநிலங்களுக்குள் மூவ்மெண்ட் அந்த பொருட்களை மூவ் பண்ணும்போது அந்த பொருட்களுடைய மதிப்பு 1,00,000க்கு மேலே இருக்கும்போது இவே பில் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி மாநிலங்களுக்கு இடையேயான அந்த இயக்கத்தில் 3வது இடத்துலையும் மாநிலங்களுக்கு இது வந்து மாநிலங்களுக்குள் ஸோ 3வது இடத்துல இருக்கக்கூடியது மாநிலத்திற்குள் பொருட்களை மூவ் பண்ணுறதால 3வது இடத்துலையும் மாநிலங்களுக்கு இடையே பொருட்களை இயக்குவதில் 4வது இடத்துலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரேங்கிங்கில் இருக்குது. அந்த இவே பில் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த ரேங்கிங். ஸோ சம் பொருட்கள் வந்து ஜிஎஸ்டியில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த பொருட்கள் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு வேல்யூ ஆடட் டேக்ஸ் ஆக்ட் 2006. ஸோ இது கீழே வந்து அதுக்கு வந்து வரி விதிச்சிருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் 6 கூட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடியது பெட்ரோலியம், க்ரூட், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பீட் அதான் வந்து பெட்ரோல் சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸு, ஏவியேஷன், டர்பைன் ஃபியூவல் அண்ட் ஆல்கஹால், லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த தமிழ்நாடு வேல்யூ ஆடட் டேக்ஸ் ஆக்ட் 2006, அதுக்கப்புறம் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் 1956. ஸோ இது ரெண்டு ஆக்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க இந்த 6 கூட்ஸும். சரிங்களா? இப்போ தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டம் 2006. ஸோ மாநில பட்டியலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 6 பொருட்கள் பெட்ரோலியம், கச்சா பெட்ரோலியம், அதிவேக டீசல், மோட்டார் ஸ்பிரிட் பெட்ரோல், இயற்கை எரிவாயு, ஏவியேஷன், டர்பைன் எரிபொருள், மனித நுகர்வுக்கான மதுபானம். ஸோ அதெல்லாம் வந்து தமிழ்நாடு வாட் சட்டம், அதுக்கப்புறம் மத்திய விற்பனை வரி சட்டம் 1956 கீழ் நிர்வகிக்கப்படும். இந்த டேக்ஸில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், ஸ்டேட் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய மெயின் பெஞ்சு சென்னையிலையும், அடிஷ்னல் பெஞ்சஸ் வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் இருக்கும். சரிங்களா? ஸோ பிரதான பெஞ்ச் வந்து சென்னையிலையும், மீதி சென்னை, மதுரை, கோவையில் கூடுதல் பெஞ்சுக்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து வந்து ஸ்டேட் டேக்ஸ் பேயர்ஸ் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டர் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய கமிஷனர் கீழே ஸ்டேட் டேக்ஸ் பேயர்ஸ் அட்வைசர் கமிட்டி இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் டேக்ஸ் பேயர்ஸ் அட்வைசர் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? மாநில வரி செலுத்துவோர் ஆலோசனை குழு வணிக வரி ஆணையரின் கீழே இருக்கும். மாவட்ட வரி செலுத்துவோர் ஆலோசனை குழு மாவட்ட ஆட்சியரின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இப்போ தமிழ்நாடு ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் 1989 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு வணிகர் நல வாரியம் வந்து 1989 கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து முக்கியமானது மை ரைட் ஸ்கீம். ஸோ இது வந்து என்னன்னா 2022 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ டு ஆஸ்க் ஃபார் பில் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து பில்லோட நீங்கள் ப்ராடக்ட் வாங்குங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக 2022 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மை பில் மை ரைட். ஸோ மை ரைட் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுக்கு பில் கேட்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுத்துறை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஸ்டேட்டுடைய ரெவன்யூவில் 3rd மோஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது மாநிலத்திற்கு உரிய வருவாயில் 3வது அதிக பங்களிப்பாளர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கு வந்து வருது. சரிங்களா? ஸோ அதுலேயும் வந்து 83% ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சேல் டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ விற்பனை ஆவணங்களின் பதிவு மூலம் 83% வந்து நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்காக ஒரு கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் தான் ப்ராஜெக்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து எதுக்கான சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லலாம் இந்த வெப்சைட்டில் தான் பத்திரப்பதிவு நடக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ்பென்ஷன் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் போர்ட்டல் கொண்டு வந்தது போனால் 6 to
2000 வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது 6/2/2000 அன்று கொண்டு வரப்பட்ட பதிவின் எளிமைப்படுத்தப்பட்ட மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் ஃபேஸ் 1 வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2000. சரிங்களா? அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் இன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் எபோவ் 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். சரிங்களா? 70 வயதுக்கு மேற்பட்ட அந்த மூத்த குடிமக்களுக்கு பதிவு செய்வதில் முன்னுரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தட்கல் ஸ்கீம் வந்து நம்ம ட்ரெயினில் பார்த்துருப்போம். ஸோ அடுத்த நாள் ட்ரெயின் போனோம்னா இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு தட்கல் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே தட்கல்னு சொல்லி டோக்கன் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இமீடியட்டாக அது குயிக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இது வந்து 2022 கொண்டு வந்திருப்பாங்க பை பேயிங் ₹5000. சரிங்களா? ஸோ அதில் வந்து அடிஷ்னலாக சார்ஜ் வந்து ஆகும். சரிங்களா? தட்கல் திட்டம் அப்படின்னு சொல்லும்போது 2022 ₹5000 செலுத்தி நீங்கள் வந்து டோக்கன் வாங்கி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது 2010 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி சைடு, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சைடு இருக்கக்கூடிய திட்டங்கள். அடுத்து வந்து தமிழ்நாடு இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது இது எதுக்காகனா தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து வந்ததுமே இந்த பொருளாதார ஆலோசனை குழு வந்து அமைச்சிருப்பாங்க ஜூன் 2021 அன்னைக்கு. ஸோ 5 வேர்ல்டு ரெனவுண்ட் எக்கனாமிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஜூன் 2021 கொண்டு வரப்பட்ட இந்த பொருளாதார ஆலோசனை குழுவில் 5 உலக புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்கள் இருப்பாங்க. ஸோ அது போக இது கீழே வந்து ஒரு சப் கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் தலைமையில். சரிங்களா? அரவிந்த் சுப்பிரமணியம் தலைமையில் ஒரு துணைக்குழுவும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல். சரிங்களா? ஸோ இது வந்து IFHRMS 2.0 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து களஞ்சியம் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் ஃபினான்சியல் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது களஞ்சியம். ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பு IFHRMS 2.0 அப்படின்னு சொல்லக்கூடியதான் களஞ்சியம்னு சொல்லப்படுது. ஸோ இனிஷியலி இம்ப்ளிமெண்டட் கரூர் டியூரிங் ஜனவரி 2020. ஸோ ஜனவரி 2020 கரூரில் தான் இது வந்து கொண்டு வரப்படுது. சரிங்களா? ஸோ கரூரில் முதல்ல செயல்படுத்தப்பட்டிருக்கும். இதில் இந்த போர்ட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ எதுக்காகனா ஆல் கிளைம்ஸ் ஆஃப் சேலரி, நான் சேலரி ப்ராசஸ்டு த்ரூ IFHRMS ஒன்லி அண்ட் பேமெண்ட் டு பெனிஃபிஷியரிஸ் த்ரூ கியூபர் போர்ட்டல் ஆஃப் RBI. சரிங்களா? ஓ பென்ஷன்ஸ் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சேலரிஸ், அவங்களுடைய PF கிளைமு, ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டமாக தான் இந்த களஞ்சியம் போர்ட்டல் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ சம்பளம் அல்லாத அனைத்து உரிமை கோரல்களும் IFHRMS மூலம் மட்டும் செயல்படுத்தப்படும். அதே மாதிரி RBI கியூபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டல் மூலமாக பயனாளிகளுக்கு மின் கட்டணம் செலுத்தப்படும். இது வந்து இன்டகிரேஷன் வித் ஜீவன் பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமோட இன்டகிரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜீவன் பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஃபார் பென்ஷனர்ஸ். ஜீவன் பிரம்மனோட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான டிஜிட்டல் லைஃப் சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது ஜீவன் பிரம்மனோட இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த களஞ்சியம் சிஸ்டத்துக்கு மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 27 to 2024. இந்த இயர் February மந்த் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க மொபைல் அப்ளிகேஷன் டு ஃபெசிலிட்டேட் செல்ஃப் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பென்ஷனர்ஸ். அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக மொபைல் அப்ளிகேஷனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலி. ஸோ ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களின் சேவை தேவைகளை எளிதாக்குவதற்காக 27/2/2024 அன்னைக்கு மொபைல் பயன்பாடு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் பேஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து 2022 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காகனா ஸோ கவர்மெண்ட்டுடைய அசட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக, டு மானிட்டர் ஆல் மூவபிள் இம்மூவபிள் அசட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது இன்டகிரேட்டட் வித் IFHRMSோட இது வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? க்ளவுட் அடிப்படையிலான சொத்து மேலாண்மை மென்பொருள் 2022 கொண்டு வந்திருப்பாங்க. அரசாங்கத்தின் அனைத்து அசையா சொத்துக்களையும் கண்காணிக்கிறதுக்காக IFHRMS உடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ மின் கொள்முதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ கவர்மெண்ட்டு தான்
டெண்டர் விட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த பர்ச்சேசிங் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ மேண்டேட்ரி ஃபார் ஆல் ப்ரொக்யூரிங் என்டிட்டிஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2023 த்ரூ போர்ட்டல் tn-tenders.go.in. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் டெண்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ 1/4/2023 கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரானிக் பேங்க் கேரண்டி சிஸ்டம் இன் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் ஃப்ரம் 2024 2024 எலக்ட்ரானிக் பேங்க் கேரண்டி சிஸ்டம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர்ஸ் ஆக்ட் 1998 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் த்ரூ சர்வீஸ் சென்டர்ஸ் ஃப்ரம் 1/7/2024 சரிங்களா. இது வந்து 1/7/2024 கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த இதில் வந்து எலக்ட்ரானிக் இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஸோ எல்லா கான்ட்ராக்டரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய கான்ட்ராக்டர்ஸும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் சர்வீ சென்டர் மூலமாக அப்படின்னு சொல்லி 1/7/2024 சொல்லியிருக்காங்க சரிங்களா. மின் கொள்முதல் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/4/2023 ஸோ அனைத்து கொள்முதலுக்கும் வந்து கட்டாயமாக இருக்கணும் சரிங்களா. அதுக்கான போர்ட்டல் வந்து tn-tenders.go.in. மின்னணு வங்கி உத்தரவாத அமைப்பு வந்து 2024 இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டெண்டரில் தமிழ்நாடு டெண்டர் வெளிப்படைத்தன்மை சட்டம் வந்து 1998 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1/7/2024 ஸோ சேவை மையம் மூலமாக அனைத்து துறைகளுடைய ஒப்பந்ததாரர்களும் வந்து மின்னணு பதிவு செஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து டாப் டவுன் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டிங் வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து 5 டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க சின்ஸ் 2022 ஸோ 2022 5 டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் அதாவது 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து ஃபினான்சியல் அட்டானமி கொடுக்கக்கூடியது. ஸோ அதிகபட்சமாக நிதி சுதந்திரம் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ ப்ரொவைட் கிரேட்டர் டெலிகேஷன் டு டிபார்ட்மெண்ட். ஸோ அதாவது வந்து டாப் டவுன் பட்ஜெட்டிங் இது பைலட் மோடு, அதாவது பைலட் ப்ராஜெக்ட் சோதனை சட்டமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டாப் டவுன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி 2022 மாநிலங்களுக்கான 5 கோரிக்கைகளுக்காக செயல்படுத்தப்பட்டிருக்கும். துறைகளுக்கு அதிக பிரதிநிதித்துவத்தை வழங்கக்கூடியது. அடுத்து சிட்டிசன்ஸ் கைட் டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் டைம் 2022 இந்த சிட்டிசன்ஸ் கைட் டு பட்ஜெட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வழங்கிட்டு வராங்க சரிங்களா. ஸோ பட்ஜெட்டுக்கான குடிமக்கள் வழிகாட்டு அப்படின்னு சொல்லி 2022 நிதி ஆண்டுலேருந்து கொடுத்துட்டு வராங்க. அடுத்து வந்து IMF டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸோ டு பிரிங் ரிஃபார்ம்ஸ் இன் பட்ஜெட் ஃபார்முலேஷன் ஃபிஸ்கல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் IMF டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பட்ஜெட் உருவாக்கம், நிதியிடர் மேலாண்மை இதில் சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்காக IMF தொழில்நுட்ப உதவி வந்து வழங்கிட்டு இருக்காங்க சரிங்களா. அந்த ஃபினான்ஸ் சைடு இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் லோக்கல் ஃபண்ட் ஆக்ட் 1871, தமிழ்நாடு லோக்கல் ஃபண்டு ஆடிட் ஆக்ட் 2014, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983. ஸோ மெட்ராஸ் உள்ளூர் நிதி சட்டம் 1871, தமிழ்நாடு உள்ளூர் நிதி தணிக்கை சட்டம் 2014, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய நம்ம ஃபினான்ஸ் சைடு இருக்கக்கூடிய முக்கியமான ஆக்ட்ஸ். அடுத்து வந்து ஃபினான்ஸ் படிக்கிறப்போ நம்ம வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ரொம்ப படிக்கணும். ஏன்னா எப்படியெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பிளானிங் கமிஷன்லாம் வந்து திட்டங்களை வகுப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு முன்னாடி ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். 1971 தான் வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 2021 அதை வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. வித் 10 மெம்பர்ஸோட ரீகான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சேர்மன் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் தான் சேர்மன். வைஸ் சேர்மன் அதாவது எக்ஸ் அஃபிசியோ வைஸ் சேர்மன் இப்போ இருக்கிறவர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். ஸோ இவர் வந்து ஏன் இருக்காருன்னா இவர் வந்து டெபுட்டி சிஎம்மாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்து டிஃபால்ட்டாக எக்ஸ் ஆஃபிசியோ வைஸ் சேர்மனாக வந்துடுவார். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயரஞ்சன். இவர் தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன். மாநில திட்டக்குழு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு முன்னாடி மாநில வளர்ச்சி கொள்கை கவுன்சில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். 1971 கொண்டு வரப்படுது. ஜூன் 2021 10 உறுப்பினர்களுடன் மீண்டும் மறுகட்டமைப்படுத்து. ஸோ அதனுடைய தலைவர் முதல்வர், அதிகாரப்பூர்வ துணைத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதாவது துணை முதல்வர். அடுத்து வந்து செயல் துணைத் தலைவர் வந்து டாக்டர் ஜெயரஞ்சன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கான ஆர்டிக்கல் வந்து 243I. ஸோ அதை வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை கவர்னர் தான் கான்ஸ்டியூட் பண்ணுவார். ஸோ எவ்ரி 5 years பை கவர்னர் தான் கான்ஸ்டியூட் பண்ணுவார். இட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஜென்ரலி பைண்டிங் சரிங்களா. ஸோ அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஜென்ரலாக கவர்மெண்ட் வந்து கேட்பாங்க சரிங்களா. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 6 ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் ஆறுமுகம், தேர்டு வந்து
எம்ஏ கௌரி சங்கர், ஃபோர்த்து கே மணீந்தர் ரெட்டி, ஃபிஃப்த்து வந்து எஸ் கிருஷ்ணன், ஃபிஃப்த்து வந்து எஸ் கிருஷ்ணன். இப்போ ப்ரெசண்ட்டாக சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சேர்மன் வந்து மோகன் பியாரே. ஸோ இவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் வந்து 2022 27 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 10% ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ வந்து லோக்கல் பாடிஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதில் 49% ரூரலுக்கும் 51% அர்பனுக்கும் கொடுக்கணும் டேக்ஸ் ஷேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், பஞ்சாயத்து யூனியன், அப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ உங்களுக்கான ரேஷியோ வந்து 639:55. அதில் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து அதிகமாகவும், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யூனியனுக்கு அதிகமாகவும், டிஸ்ட்ரிக்ட் வந்து இது ரெண்டை விட கொஞ்சம் கம்மியாகவும் 6% ரேஷியோவில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 6th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் மோகன் பியாரே தலைமையில் அமைக்கப்பட்டது. மாநில நிதி ஆணையம். ஸோ சரத்து 243 தான் இதுக்கு சொல்லுது. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒரு முறை ஆளுநரால் அமைக்கப்படும். அதனுடைய பரிந்துரைகள் பொதுவாக மாநில அரசை கட்டுப்படுத்தும். சரிங்களா? இது வரைக்கும் 6 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் ஆறுமுகம், 3வதுக்கு கௌரி சங்கர், 4வதுக்கு கே மணீந்தர் ரெட்டி, 5வது எஸ் கிருஷ்ணன். ஸோ 6வது கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இயர் பார்த்தீங்கன்னா 22 27 வரைக்கும் 5 வருஷத்துக்கு. இதனுடைய தலைவர் மோகன் பியாரே. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாயிலிருந்து 10% கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கிராமப்புறத்துக்கு பார்த்தீங்கன்னா 49%, நகர்ப்புறத்துக்கு 51% கொடுக்கணும். ஸோ இதில் மாவட்டம், பஞ்சாயத்து யூனியன், கிராம பஞ்சாயத்துக்கான ரேஷியோ வந்து 639:55 ரேஷியோவில் பிரித்து கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் 2024-25க்கான பட்ஜெட் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இந்த பட்ஜெட் வந்து நம்ம நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாங்க.